வணக்கம் மையக்கா. நலமா மையக்கா? சாப்பிட்டீங்களா மையக்கா? அண்ணா பாப்பா பூனைக்குட்டி. பூனைக்குட்டி சென்னையிலே இருக்குது. நாங்கள்லாம் இங்கே இருக்கோம். இப்போ போவோம், நாங்கள் டிசி வாங்குறதுக்காக போவோம். வீடியோ ஓகேக்கா? ஓகே தம்பி. சாப்பிட்டீங்களா? ஓகே சிஸ்டர், கிளியர். ஓகே. பாப்பாவுக்கு டிசி வாங்குறதுக்காக போவோம். அப்போ தான் பூனைக்குட்டி கூப்பிட்டு வருவோம். இப்போ வந்து அங்கே இருக்குது கேட் ஃபுட்டெல்லாம் வந்து கீழ் வீட்டில் வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து வடகறி பூரி பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அதுதான் சாப்பிட்டோம், வடகறி. இங்கே சில்லுன்னு சூப்பராக வருது பாரு பாப்பா காற்று. இன்னும் மழை வர மாதிரி இருக்கானே. சூப்பர், அருமையான மெனு. அப்படியா? ஓகே, அக்கா தான் பண்ணியிருந்தாங்க. நேற்று நான் வந்து வெளியில் போயிருந்தேன். நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் மொபைல் வாங்கி அதுக்கப்புறமா நான் பண்ணேன். அப்போ வந்து யாருமே இல்லை நீங்கள். அதனால் வந்து குரு தம்பி நீங்கள் நேற்று வந்தீங்க இல்லையா, நான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். நான் அப்போ வந்து கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்ததுனால நான் வந்து பேச முடியல, வேறு எதுவும் இல்லை. அதனால் சாரி சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் மொபைல்லேருந்து லாஸ்ட்டில் நான் பண்ணேன். நீங்கள் வந்து வெங்கடாபதிக்கு வந்து வெங்கடாபதி ப்ளூன்னு சொல்லி அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். அவரும் வந்து ரொம்ப லேட்டாக தான் குரு தம்பி ஹாய் சொல்லியிருந்தார். ஹாய் குரு ப்ளூன்ட்டு. அப்போ நீங்களும் அவர் பார்க்கல. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவர் மொபைல்லேருந்து நான் கமாண்டு போட்டேன். அப்போ யாருமே இல்லை நீங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன மெனு அக்கா? இன்றைக்கி பூரி வித் வடகறி. பூனைக்குட்டி விட்டுட்டு வந்துட்டீங்களா அக்கா? குட்டி பூனை தேடிக்கொண்டு இருக்கும். இல்லை இல்லை, அது வந்து பக்கத்து வீட்டில் தான் இருக்குது. கேட் ஃபுட்டு ஒரு பேக்கெட்டு வாங்கி கொடுத்துட்டு கீழ் வீட்டில் போட சொல்லி வந்திருக்கோம். நான் ஏன்னா வந்து அவர் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்த வண்டியில் வந்து அதை கூட்டிகிட்டு வர முடியாதுன்னா அது தனியாக வந்து வச்சுக்கணும், பயப்படும் இல்லையா. அதுக்கு ஒரு பாக்ஸு இல்லைன்னா ஒரு ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ போவேன். சாவி கொடுக்கல இன்னும் நம்ம அந்த வீட்டுக்கு. அவங்க வந்து அட்வான்ஸ் இன்னும் ரிட்டர்ன் பண்ணலை. அதனால் ஒரு டைம் போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் நம்ம வண்டியில் போயிட்டு நம்ம காரில் போயிட்டு அதை கூப்பிட்டு வரலான் இருக்கேன். பிரிஞ்சி சாதம் சாப்பிட்டேன். அப்படியே ஓகே ஓகே. எஸ்டர்டே நான் கொஞ்சம் பிஸி சிஸ்டர், அதான் லைவு வர முடியல. இல்லை நீங்கள் சாரி சொல்லவே தேவையில்லை. நான் ஆக்சுவலாக நான் பேசவே இல்லை. சைலண்ட் லைவ் போட்டிருங்க. சைலண்ட் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயாவது வெளியில் இருந்தேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு புரியாது இல்லையா, அதுக்காக. புரியாத மீனிங்ஸ் எப்படின்னா, எப்பவுமே இவங்க பேச தானே செய்வாங்க. என்ன யாருமே இல்லாமல் அமைதியாக இருக்கேன்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக முன்னெச்சரிக்கை சொல்கிறேன். நான் வந்து எங்கேயாவது பாட்டு மியூசிக்கு ட்ராவல் பண்ணுறேன், பாட்டு சத்தமாக இருக்குது, அந்த சூழ்நிலையில் என்னால் லைவ் போட முடியல. இல்லை எனக்கே இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் போட முடியலனாலும், அப்படி போடலைன்னா என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு நாள் வந்து வீடியோ போடலைன்னா கூட இந்த 10 பேர் வந்து வரவங்க கூட வரமாட்டாங்க. அதை நான் விட்டு பார்த்துருக்கேன். அதை நான் திரும்ப அந்த 10 பேரை நான் வந்து திரும்ப அதை வந்து கண்டினியூஸாக வர வைக்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அதனால மட்டும்தான் அந்த சைலண்ட் லைவாச்சும் நான் போட்டுருவேன். ஆனால் அதில் பேசலாம் மாட்டேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சைலண்ட் லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டு போட்டு ஒரு லைக் போட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து அது மூவ் ஆன் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் சொன்னேன். ஓகே சிஸ்டர், நோ ப்ராப்ளம். அப்பா ஃபோன் எங்கே இருக்குது? அங்கே இருக்கா? ஃப்ரண்ட்டில் என்ன பாட்டு சத்தம் கேட்குதா? நான் பொங்கல் சாம்பார் அக்கா. அப்படியா? சூப்பர் தம்பி.